அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு இருந்த தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வேலையில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை விட்டுருங்க. அடுத்த மாதம் நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வேற்று மொழி பேசுபவர்களால் வெளிநாட்டு நபர்களால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். அதே சமயம் பல விதங்களில் சாதகமாக இந்த காலம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன நெருக்கடியான சூழலை உண்டாக்க செய்யும். புதிய வேலை கிடைக்காமல் இருக்கலாம், வேலையை விடக்கூடாது. அதே சமயம் அகலக்கால் வைத்து புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். இலக்குகளை அடையிறதுல கவனச்சிதறல் ஏற்படும். தங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழல் ஒரு சில நேரங்களில் இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கிய வேலைகளுக்கான பலன்களை பெறறதுல தாமதமும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உணவு மற்றும் உடற்பயிற்சியில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்கள்லையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் கலக்கமான சூழல் இருக்கத்தான் செய்யும். குழப்பமான நிலை உருவாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் மனம் அமைதியற்ற சூழல் நிலவ ஆரம்பிக்கும். சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே சரிங்க பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மன அழுத்தமான நிலை உருவாகும். அதே மாதிரி பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு அமையலாம். அதே மாதிரி வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தில்
எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். இந்த நேரத்தில் கடின உழைப்பிற்கு பிறகே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெற காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கத்தான் செய்யும். திருமணம், குழந்தை பேறு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களின் முயற்சிகள், கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே உறவுல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகள் தங்களுக்கு வருத்தத்தையும் அதிகரிக்கலாம். வேலை, வியாபாரத்தில் கவனமாக முடிவுகளை எடுக்க பாருங்க. அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஏற்படும். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் தங்களுடைய பேச்சில் இனிமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல மனக்குழப்பமான நிலை ஏற்படுங்க. எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை நீங்கள் ஒத்தி வைக்க வாய்ப்பும் இருக்குது. குடும்பம், பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்ப தலைவிகள் தங்கள் சுய தொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்தில் பிரபலமாவாங்க. நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பணவரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேற்று மதத்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது. சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க. அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இணைவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவனுடன் இருந்து வந்த பிணக்குகள் யாவுமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உத்தியோகத்திலையோ இல்லை அலுவலகத்திலையோ நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் வந்து உருவாகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயிகள், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. இருந்தாலும் சிறு நஷ்டத்தை நீங்கள் ஏற்க வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது, உங்களுடைய தொழில், வியாபாரம், விவசாயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி திடீர் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனி காலம் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அஷ்டம சனியால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அதே அளவுக்கு கன்னி ராசியில் இந்த காலம் அப்படிங்கிறது கேதுவாலையும் பல சோதனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்களினுடைய பெயர்ச்சி சாதகமாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம், வணிகம், தொழில் வளர்ச்சி, வேலை, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, இவை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு யோகம் சற்று கூடுதலாக இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் சில விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் யோகங்கள், இவை அனைத்தையும் இரண்டாக இருக்கும். அதாவது யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும், சாதகமற்ற நிலைகளும் மற்றொரு புறம் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. கேது பகவானால் சில சவால்களும் தடைகளும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க,
கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மந்தமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நகர்வும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போக போக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு வளர்ச்சி உருவாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி கடந்த காலத்தை போலவே இந்த காலமும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு உங்களை இந்த காலம் சிந்திக்கவும் வைக்கலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை அப்படி இல்லைன்னா வராது அப்படின்னு நினைச்ச கடன் உள்ளிட்டவை வசூலாகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் உஷாராக இருப்பது அவசியம்.